தமிழகத்தில் கஞ்சா சாக்லேட், போதை மாத்திரைகளின் விற்பனை படுஜோராக நடைபெறுவதாகவும், இதை கட்டுப்படுத்த வேண்டிய விடியா திமுக அரசும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். போதைப் பொருட்கள் புழக்கத்திற்கு எதிராக அதிமுக நடத்திய மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்திற்கு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வட சென்னையில் இன்னைக்கு அதிகமான கஞ்சா, போதை பழக்கம், குடிப்பழக்கம், மது பழக்கம் எல்லாமே இருக்குது. ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் கூட இன்றைக்கி மது வாங்குகிறாங்க, இது வாங்குகிறாங்க. மெடிக்கல் ஷாப்பில் கூட போதை மாத்திரை மெடிக்கல் ஷாப்பில் கூட வாங்குகிறாங்க. மெடிக்கல் ஷாப் எந்த மெடிக்கல் ஷாப்பில் கேட்டாலும் கொடுக்குறானுங்க. சின்ன பசங்க, படிக்கிற பசங்க இன்றைக்கி வாங்கிட்டு தான் போகிறானுங்க. அதை வச்சு இன்றைக்கி ஊர் உள்ள எல்லா இடத்துலையும் கஞ்சா பழக்கப்படுத்துகிறாங்க. அதனால் கஞ்சா பழக்கத்தை தவிர்க்கணும். இன்றைக்கி அரசாங்கம் சரி கிடையாது. கிராஸ் ரோடில் அதிகமாக போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. சின்ன சின்ன பசங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க. இதை தடுக்க சட்டம் ஒழுங்காக வரணும். தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு இது கொஞ்சம் விரைவாக நடவடிக்கை கொண்டு வந்தீங்கன்னா இளைஞர்கள் நல்லா இருப்பாங்க. இதுதான் உண்மை. தயவு செஞ்சு இதை தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேங்க. இது மது விலை உயர்னால எல்லோரும் குடிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த கஞ்சா அப்படி கிடையாது. இப்போ 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு 100 ரூபா போட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கலாம். நம்மளால் முடிஞ்சது தடுக்கலாம். அது சின்ன பசங்க நம்ம கெட்டு போகிறதுக்கு தான் நம்ம ரொம்ப மனவேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து இது காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்குமாறு திருப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன்.